சிறப்பு வருகை புரிந்திருக்கும் சூப்பர் ஸ்டார், உண்மைக்கு பேர் சொல்லும் மனிதன், 1 கோடி ஆண்களின் தலைவன், என் இனிய சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களே, இந்த பாராட்டு விழாவின் கதாநாயகன், என் சமகாலத்தில் நான் பெரிதும் நேசிக்கும் மதிக்கும் எழுத்தாளர்களில் ஒருவர் ராமகிருஷ்ணன் அவர்களே, வாழ்த்துரைத்த பெருமக்களே, வாழ்த்துரைக்கப் போகும் நண்பர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, உயிர்மை பதிப்பகத்தின் நண்பர்களே, கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய பெரியவர் பெருமாள் அவர்கள் ஒரு வினாவை எழுப்பினார். அது ஒரு விடைபொதி வினாவாகவும் இருந்தது. லீடிங் கொஸ்டின் என்று வழக்கறிஞர்கள் சொல்லுவார்கள். அந்த வினாவுக்குள்ளேயே விடை இருந்தால் அது விடைபொதி வினா. அந்த வினாவை எழுப்பி அவரே விடையும் இருத்துவிட்டு போனார். இந்த இலக்கிய விழாவுக்கு, ராமகிருஷ்ணன் என்ற படைப்பாளனுக்கு நிகழும் பாராட்டு விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். உங்களுக்கெல்லாம் நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நீங்கள் தமிழகத்தின் மிகப்பெரிய கலைஞன் என்று மட்டும்தான் அறிந்திருப்பீர்கள். அருகிருந்து பார்த்த நான் அவரை உணர்ந்து சொல்லுகிறேன், தமிழகத்தின் மிகச்சிறந்த வாசகர்களில் ஒருவர் சூப்பர் ஸ்டார் என்பதை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன். எழுத்தாளர்களை, கவிஞர்களை, அறிவுஜீவிகளை, படைப்பாளிகளை நேசித்து மதிக்கிற பழக்கம் அவர் உதிரத்தில் ஊறிய குணம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் ஞானபீடம் விருது பெற்றார். அவரை பாராட்டி ஆடை பூட்டி அழகு பார்க்க மறுநாள் காலையில் நான் சென்றேன். பெருங்கூட்டம் இருக்கும், விலக்கிக் கொண்டு செல்ல வேண்டும். என் காரோட்டியை அழைத்து, நீ தெருவுக்கு அந்த பக்கம் போய் நிறுத்து, நான் நடந்து வந்து கார் ஏறிக் கொள்கிறேன், அந்த கூட்டத்தில் நீ உரச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகிறேன். அந்த தெருவில் என்னை தவிர வேறு ஆள் இல்லை. நான் மட்டுமே சென்றேன். இடுப்பில் லுங்கி கட்டி அவர் அமர்ந்திருந்தார். அவருக்கு நான் பொன்னாடை போர்த்தினேன். உங்கள் வெற்றுடம்பை நான் பொன்னாடையால் மூடுகிறேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னேன். ஏற்றுக்கொண்டார். இதுதான் தமிழ்நாட்டில் ஞானபீடம் பெற்ற ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆனால் அன்று நான் அறிந்த செய்தி, யாருமே எழுத்தாளர்கள், கவிஞர்கள், படைப்பாளிகள் ஒரு ஞானபீடம் விருது பெற்று தமிழுக்கு பெருமை சேர்த்த ஒரு படைப்பாளிக்கு மரியாதை செலுத்துவதற்கு தாமதிக்கிற இந்த நாட்டில் முதல் நாள் இரவு ஒரு மனிதர் அவரை வாழ்த்த வந்தார் வீடு தேடி. அவர்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். விறுவிறுவென்று வீட்டுக்கு சென்று ஞானபீடம் விருது பெற்ற உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு வந்த அந்த படைப்பாளர்களை மதிக்கக்கூடிய குணம் அவருக்கு இருக்கிறது. அதனால் இந்த விழாவிற்கு அவர் வந்ததை நான் பொருத்தமாக கருதுகிறேன். எண்ணி சில செய்திகள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த கூட்டத்தை பார்த்தால், இந்த கூட்டத்திற்கு இருக்கும் ஊட்டத்தை பார்த்தால், உங்கள் கண்களில் அடிக்கிற ஞான வெளிச்சத்தை பார்த்தால் இன்னும் இன்னும் அதிக நேரம் பேச வேண்டும் என்ற ஆசை பீரிடுகிறது. ஆனால் இந்த சபை அதிக நேரம் பேசுவதற்குரிய வாய்ப்பை எனக்கு வழங்கினாலும் நான் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்ற சுய கட்டுப்பாட்டையும் எனக்கு நானே விதித்துக் கொண்டிருக்கிறேன். பெருமக்கள் எல்லாம் பேசியாக வேண்டும். ராமகிருஷ்ணனை எனக்கு பிடிக்கும். முதல் சந்திப்பிலேயே பிடித்தது. நானும் ரஜினிகாந்த் அவர்களும் ஓர் அறையில் அமர்ந்து பேசிக்கொண்டு உணவருந்தி கொண்டிருந்தோம். ஒரு இளைஞர் உள்ளே வந்தார். யார் இவர் என்று கேட்டேன். இவர்தான் ராமகிருஷ்ணன், நம் படத்திற்கு உரையாடல் உதவி என்று செய்து வருகிறார் என்று சொன்னார்.
நான் வணங்கினேன், அவரும் வணங்கினார். நான் இருக்கிறேன், ஒரு மூன்றாம் மனிதன் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு அற்று அவர் ரஜினியோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நான் என்ன சார் பிழை செய்தேன், என்னோடு உங்களுக்கு என்ன பிணக்கு, என்னோடு கருத்து வேறுபாடு இருந்தால் நான் பேசி தீர்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன். என்னை புறந்தள்ள வேண்டாம். புறந்தள்ளினால் தயவு செய்து அதற்கான காரணத்தை சொல்லுங்கள், நான் புரிந்து கொள்கிறேன் என்று மிடுக்கோடு பேசிய அந்த நேர்மை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அந்த பாசாங்கற்ற தன்மை எனக்கு அவரிடம் பிடித்திருந்தது. ராமகிருஷ்ணன் நல்ல படைப்பாளியாக இருப்பதற்கு பெரிய காரணம், அனுபவத்தை தேடி தேடி அவர் பயணம் கொள்கிறார், படிக்கிறார். படிக்காத ஒருவன் பெரிய படைப்பாளியாக இருக்க முடியாது. படைப்பு என்பது ஊற்று. அந்த ஊற்றுக்கு மழை நீர், ஆற்று நீர், கடல் நீர் என்ற 3 இருந்தால்தான் ஊற்று நீர் சுரக்கும். படைப்பாளிக்கு படிப்புதான் மழை, படிப்புதான் ஜீவம். அதிலிருந்துதான் அவர் ஒன்றிலிருந்து ஒன்றாக கிளைக்கிறார். அவர் படிப்பதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், ராமகிருஷ்ணன் அளவுக்கு நான் படிக்கவில்லை, என்னை விட அதிகமாக படித்திருக்கிறார் என்பதை இந்த மன்றத்தில் நான் நேர்மையாக ஒப்புக்கொள்கிறேன். அந்த படைப்பு ரொம்ப பெருசு. கார்ல் மார்க்ஸை பற்றி ஏங்கல்ஸ் எழுதினார் ஒரு முறை. இவருடைய படைப்பை பார்த்தால் காலமெல்லாம் எழுதிக்கொண்டே இருந்தார் என்று தோன்றுகிறது. அதற்கான அடிக்குறிப்புகளை பார்த்தால் இவர் காலமெல்லாம் படித்துக் கொண்டே இருந்தார் என்று தோன்றுகிறது. இவர் படித்துக் கொண்டே இருந்தாரா, எழுதிக்கொண்டே இருந்தாரா என்ற ஐயம் என் நெஞ்சில் இருக்கிறது என்று ஏங்கல்ஸ் எழுதினார் மார்க்ஸை பற்றி. நான் அதே கேள்வியை இவரை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறேன். எப்போது எழுதுகிறீர்கள், எப்போது படிக்கிறீர்கள்?